அனைத்து ஊடக நண்பர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம். இப்படத்தின் வெற்றி குறித்து முதலாக தயாரிப்பாளர் தமிழ்குமரன் அவர்கள் உங்களை பேசலாம். புன்னகை மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு. இது வெற்றியை கொண்டாடுறதுக்கு தான் இன்னைக்கு பிரஸ் மீட் பிளான் பண்ணிருக்கோம். முதல்ல இதுக்கு நம்ம டாக்டர் தேங்க்ஸ் சொல்றோம், டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கு. இது மிகப்பெரிய பெரிய பட்ஜெட் உள்ள படம். இவ்வளவு தூரம் ஒத்துழைப்பு கொடுத்து என்னோட சேர்ந்து தயாரிக்கிறதுக்கு டாக்டர் வி ராமதாஸ் அவர்களுக்கு முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். இந்த படம் உருவாக்குறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், முழு காரணம் டைரக்டர் அகமது. எல்லா இதுலயும் ஒத்துழைப்பு கூட இருந்து எல்லாமே பண்ணாரு. இப்ப ஸ்கிரீன்ல பாக்குறப்ப எல்லாமே ரொம்ப கிராண்டா இருக்கு. ஒரு பெரிய லெவல்ல ஒரு பெரிய படம், பெரிய லெவல் இருக்கு. நான் தயாரிச்ச முதல் படம் இவ்வளவு வெற்றி அடைஞ்சு ரொம்ப பெருமையா இருக்கு. அப்புறம் மியூசிக்லாம் ஹிட் ஆயிருக்கு. எல்லா பாட்டுமே ஒரு படத்துல ஆல்பமா ஹிட் ஆயிருக்கு. இது அகமது சொல்லியிருந்தாரு, ஹாரிஸ் சார்ட்ட சொல்லும்போது ஒரு ஆல்பம் மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுக்கு ஒரு மிகப்பெரிய படம். இந்த படத்துக்கு ஹாரிஸ் சார் சொல்லுவேன், அவருன்னா எவ்வளவு தூரம் இந்த படம் வந்திருக்காரு. நீங்க ஹீரோ பத்தி சொல்றோம், ஜீவா. ஜீவா வந்து அவ்வளவு பொறுமையா அப்படி ஒரு நடிகர் நான் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்ததே கிடையாது. எல்லா இதுலயும் ஒத்துழைப்பு, எதை சொன்னாலும் இது பண்ணுவாரு. ஒரு ஃப்ரெண்ட்லியா இருக்கும். நானு, ஜீவா, சந்தானம், வினய் எல்லாம் வந்து ஒரு நண்பர்களா தான் இருக்கோம். அகமது வேற ஆள் மாதிரி ட்ரீட் பண்ணல. எல்லோருடைய ஒத்துழைப்பு இதனாலதான் இந்த படம் இவ்வளவு வெற்றி அடைஞ்சிருக்கு. அதே மாதிரி வினய் சொல்லணும். அப்புறம் வினய், ஜீவா, சந்தானம் 3 பேரும் உண்மையாகவே நண்பர்கள் தான். படத்துல மட்டும் கிடையாது, அவங்க ஷூட்டிங் ஸ்பாட் எல்லாத்துக்கும் அப்படிதான் இருந்தாங்க. அதே மாதிரி இந்த படம் உருவாக்குறது முக்கிய காரணம் சந்தானம். அவரு எல்லா இதுவும் பண்ணி மிக மிக ஒத்துழைப்பு கொடுத்தாரு. ரொம்ப நாள் நடிச்சிருக்காரு. அவரு 45 நாள் நடிச்சிருக்காரு இந்த படத்துல. வேற எந்த படத்துலயும் ஒரு நாள் நடிச்சது கிடையாது. எவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் கூட ஒதுக்கி பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி திரிஷா பத்தி சொல்லணும். எந்த தொலையுமே கொடுக்கல. காலையில 8 மணினா 7 மணிக்கு வந்துருவாங்க. அவ்வளவு பர்ஃபெக்டா அவ்வளவு இது மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் நான் பார்த்ததே கிடையாது. வெளியில அப்படி இப்படின்னு கூட சொன்னாங்க, பார்த்த பின்னாடி தெரிஞ்சது. ஒரு சின்ன இது கூட அதே மாதிரி அவங்க அம்மா கூடவே இருந்தாங்க. வெளிநாடு வந்து கூடவே இருந்து கூட ஒத்துழைப்பு கொடுத்து எல்லா உதவியும் பண்ணாங்க. அவங்களுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவோம். ஆண்ட்ரியா, நாசர் சார், எல்லாத்துக்கும் இது வந்து ஒரு டீமோட வெற்றி தான் சொல்லணும். எல்லாரும் அவங்க ரொம்ப சிறப்பா செஞ்சாங்க. மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. பத்திரிகை நண்பர்கள் ஒரு காரணம். அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் வெளியிட்டு இருக்க படத்தை, அது ஒரு படம் எங்களுக்கு. இந்த படம் வெற்றியடைய அனைத்து ஒத்துழைப்பு கொடுத்த அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளேன். நன்றி. இயக்குனர் அகமது. பத்திரிகை நண்பர்கள் இன்னைக்கு இந்த இடத்துல நிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருந்தது. எந்திரனும் புன்னகை படம் மக்கள் இவ்வளோ என்ஜாய் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய கண்ணீரும் ரத்தமும் தான் இருந்தது. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் ஆஸ் எ டீமா. ஏன்னா இந்த படம் முழுக்க என்னாலதான் உருவாச்சு அப்படின்னு சொன்னா இங்கே ரத்தம் வந்து சேர்த்துருவேன். இது வந்து ஒரு டீம் எஃபர்ட். ஏன்னா நான் தனிப்பட்ட முறையில எதுவுமே பண்ணல. இது வந்து ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து இந்த நம்பி இந்த கதையை வந்து ஒத்துக்கிட்டு என் கூட வந்து 2 வருஷம் பயணித்த என்னுடைய தயாரிப்பாளர்கள் மிஸ்டர் தமிழ்குமரன், அதுக்கப்புறம் டாக்டர் ராமதாஸ், 2 பேருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இது வந்து இந்த கதை அவர் பாவம் ஆடியோ லான்ச்ல கூட அவர் வந்து செதுக்கி நான் வந்து டைரக்ட் பண்ணேன்னு சொன்னாரு. ஆனா அவர் வந்து படமே பார்க்கல. என் மேல இருக்கிற அந்த நம்பிக்கையில சொல்லிட்டு இருந்தாரு. எனக்கு அதனால வந்து இவங்க கொடுத்த அந்த முழு சுதந்திரம் தான் இன்னைக்கு வந்து என்றென்றும் புன்னகையா அவங்க முன்னாடி வந்து அது திரையரங்குல வந்து என்றென்றும் புன்னகை படமா இந்த அளவுக்கு வெற்றிகரமான ஒரு படமா வந்து வந்திருக்குது.
கண்டிப்பா அதுக்கு நான் நன்றி தெரிவிச்சாகணும். அண்ட் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அண்ட் செண்பகமூர்த்தி அவர்கள் இவங்கெல்லாம் வந்து ரெட் ஜெயின் டீம் உதய வந்து ரொம்ப அழகா இந்த படத்தை எடுத்து இவ்வளவு பெரிய லெவல்ல ரிலீஸ் பண்ணி அவங்க பேனருக்குன்னு ஒரு வேல்யூ இருக்குது. அதனால கண்டிப்பா மக்கள் மத்தியில வந்து இந்த படத்தை இம்மீடியட்டா ஒரு ஓப்பனிங் கிடைச்சது. அண்ட் என்னுடைய படத்துடைய ஹீரோ ஜீவா, இந்த படத்துக்கு வந்து அவர் வந்து எத்தனையோ பேர் வந்து டெய்லி காலையில் குளிச்சுட்டு தயவு செஞ்சு இந்த படத்தை ஒத்துக்காதீங்கன்னு சொன்னாங்க. இருந்தாலும் வந்து எனக்காக சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை வந்து ஒத்துக்கிட்டாரு. ஸோ இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் இந்த படம் வந்து ஒரு வெற்றிகரமான ஒரு படமா வந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு சந்தோஷமா இருக்குது. அண்ட் இந்த படத்துல வந்து ஜீவா மட்டும் இல்லை, வினய், சந்தானம், த்ரிஷா. ஏன்னா த்ரிஷா வந்து எனக்கு வந்து ஐ திங்க் என்னை வந்து ஒரு பத்திரிகையில கேட்டாங்க வந்து த்ரிஷா 10 வருஷம் வந்து இப்படி வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல நிக்கிறாங்களே அவங்க அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு என்னங்க தெரியும். அதனால நான் என்ன சொல்லிட்டேன், ஒருவேளை அவங்க அம்மா போல இருக்குது, ஏன்னா கரெக்டா போன் அடிச்சு நல்லா ஃபாலோ பண்ணுவாங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட வேலை செய்யறதுக்கு முன்னாடி லூஸா இந்த மாதிரி பேசிட்டேன். அதுக்கு நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கணும். பிகாஸ் ஒரு குதிரைய தண்ணி கிட்ட தான் விட முடியும். அவங்க வந்து அவங்களுடைய முழுக்க இப்பதான் தெரியுது, அவங்களுடைய நடிப்புனாலையும் திறமையினாலையும் தான் நிலைச்சு நின்றுருக்காங்க. அண்ட் இது வந்து ஐ திங்க் ஷீ இஸ் a very fine actress and வந்து ரொம்ப கோஆபரேட் பண்ணி இந்த படத்துல வந்து இந்த படத்துல வந்து டோட்டலா வந்து ஒரு வேல்யூ ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஆடியோ லான்ச்ல வந்து எனக்கு தெரியல, எல்லாருக்கும் நன்றி சொல்றதுக்கு கொஞ்சம் பயமாவே இருந்துச்சு. ஏன்னா என்ன பண்ணி கிழிச்சிட்டோம் எல்லாருக்கும் நன்றி சொல்றோமே அப்படின்னு சொல்லி. படம் வெற்றி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் சொல்றேன், சந்தானத்துக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஏன்னா சந்தானம் வந்து இந்த படத்தை உருவாவதுக்கு மிகப்பெரிய ஒரு காரணமா இருந்தாரு. அண்ட் சந்தானமுடைய சப்போர்ட் இல்லைன்னா கண்டிப்பா வந்து ஏன்னா அவருடைய இவ்வளவு பிஸி ஷெட்யூல்லையும் அவருடைய டேட்ஸ் கண்டிப்பா எனக்கு கிடைச்சு இந்த படத்துக்கு ஃபுல் கோஆபரேஷன் கொடுத்திருந்தாரு. அதனால சந்தானத்துக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி. அண்ட் வினய் வந்து அவர் ஒரு ஹீரோ, அவரும் வந்து இது ஒரு மல்டி ஸ்டாரர் படம். இந்த படத்துல வந்து கதைக்காக வந்து இம்மீடியட்டா வந்துட்டாரு. ஏன்னா வந்து பொதுவா வந்து அது ஜீவாவா இருக்கட்டும் வினயா இருக்கட்டும் மல்டி ஸ்டாரர்னா பாலிவுட்ல நிறைய பேர் மல்டி ஸ்டாரர்ஸ் நிறைய ஹீரோஸ் ஒத்துக்கிறாங்க. இங்க அது கொஞ்சம் கம்மியா இருக்குது. பட் இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பா வந்து இன்னும் நிறைய மல்டி ஸ்டாரர்ஸ் வரும். ஆக்டர்ஸோடைய பெர்ஸ்பெக்டிவ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும்னு நம்புறேன் நான். அண்ட் கடைசியா இல்ல, இந்த படத்துல வந்து இந்த படத்தை வந்து மியூசிக் இல்லாம பாத்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இவ்வளவு ரசிக்க மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு வந்து உயிர் அப்படின்னு பார்த்தா மியூசிக் தான். அந்த மியூசிக் அண்ட் பாட்டுங்க, அந்த ஹாரிஸ் ஜெயராஜுடைய பேர் அவர் உள்ள வந்துட்டார் அப்படின்னு இருக்கும்போது இந்த படத்தோடைய அந்த மரியாதை, படத்தோடைய எதிர்பார்ப்பு, படத்தோடைய எல்லா விஷயங்களும் அப்படியே பெருசாயிடுச்சு. அண்ட் என் கூட வந்து எனக்கு வந்து ஒரு நண்பரா என்னை வந்து ரொம்ப அழகா கைட் பண்ணி இந்த படத்துல வந்து எப்பப்போ பிரச்சனையை வந்து அட்வைஸ் பண்ணிக்கிட்டு என் கூட வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல கலீகா இருந்து கொலாபரேட் பண்ணியிருக்காரு. இதுல வந்து வேற நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. இது வந்து த்ரிஷா, ஆண்ட்ரியா, நாசர் சார் அண்ட் ஜகன் அப்படின்னு ஒரு பெரிய பட்டாளம் இருக்குது. பட் படத்துல வந்து மெயினான டெக்னிக்கல் டீம் எனக்கு தெரிஞ்சு வந்து மதி ஹஸ் டன் an extraordinary job. ஏன்னா ஆடியோ லான்ச் அப்படின்னு இருக்கும்போது மியூசிக் டைரக்டர் நம்ம உட்கார வைக்கிறோம். கண்டிப்பா படத்துக்கு வீடியோ லான்ச் இருந்தா நான் மதியம் உட்கார வைப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து என் கூட இருந்து ஏன்னா இது வந்து ஒரு ஹிந்தி பிலிம் மாதிரி தமிழ் பட்ஜெட் எடுக்கணும்னா பெரிய விஷயம். அது வந்து அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டங்கள் இருக்குது. அதனால வந்து மதி ஹஸ் டன் an extraordinary job. அண்ட் இந்த நேரத்தில் அவர் இல்ல, ஊர்ல இல்ல, அவருக்கும் ஒரு நன்றி. அண்ட் என்னுடைய எடிட்டர்ஸ் பிரவீன் அண்ட் ஸ்ரீகாந்த். ஏன்னா இது வந்து இந்த ஸ்கிரிப்ட் வந்து எடிட்டிங் டேபிள்ல தான் உருவாச்சுன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து 1 இயரா வந்து எடிட்டிங்ல நாங்க வந்து ஒர்க் பண்ணி இந்த அளவுக்கு ஒரு ஸ்லிக் ஃபிலிம் கொடுக்க முடிஞ்சது. ஸோ அண்ட் பிரவீனுக்கும் நன்றி. இன்னும் கொஞ்சம் பேர் விட்டேன்னு நினைக்கிறேன். என்னுடைய ஆர்ட் டைரக்டர் மிலன். ஏன்னா இந்த படம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது வெறும் வந்து மதியோட கேமரா ஒர்க் மட்டும் இல்லை,
உள்ள இருக்கிற விஷயங்கள், ஆர்ட் டைரக்ஷன், மிலன் வந்து அவ்வளோ அழகா பண்ணியிருந்தார். அண்ட் காஸ்டியூம் டிசைனர்ஸ் சைத்தன்யா, நிக்கிலா, அவங்கெல்லாம் வந்து புட் இன் their heart and soul. ஏன்னா இந்த இந்த இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு காரணம் இந்த படம் வந்து அழகா தெரிகிறதுக்கு. என்னுடைய டீம் இந்த நேரத்துல நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கணும். ஏன்னா இவங்க வந்து வெறும் அசிஸ்டன்ட் டைரக்டராவோ கோ டைரக்டரா இல்லை, நாங்க எல்லாருமே வந்து போஸ்ட் ஓட்டுறதுல இருந்து படம் பார்க்கறதுல இருந்து முழுக்க நாங்க வந்து மொத்தமா ஒரு 3-4 பேர் தான் நாங்க எங்க டீம் எல்லாமே சேர்ந்து செஞ்சோம். வேற யாரா இருந்தாலும் ஓடி இருப்பாங்க பாதியில. ஸோ அதனால என்னுடைய கோ டைரக்டர் யோகானந்த் அண்ட் அசோசியேட் டைரக்டர் ஜே.எம். காளிங்கன் அண்ட் மித்தேஷ், ஜெரி, சேகர், இவங்க எல்லாருமே வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இதை தாண்டி வந்து எங்க படத்துல வந்து நிறைய பேர் வந்து பின்னாடி இருந்து பேர் வெளியில வராம உதவுனாங்க. அதுல முக்கியமா மிஸ்டர் கணேஷ், அப்புறம் வேல்முருகன், அப்புறம் கமலக்கண்ணன், அதுக்கப்புறம் ஸ்விஸ் ராஜா, பிரேம், செந்தில், வினோத், இவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி. அண்ட் அதே மாதிரி மியூசிக் சைட்ல பாத்தீங்கன்னா ஹாரிஸ் அவரோட அசிஸ்டன்ட் ராம்குமார், அதுக்கப்புறம் வந்து எடிட்டிங் சைட்ல வந்து பாலாஜி, இந்த மாதிரி சொல்லிட்டே போகலாம். ஏன் இதெல்லாம் நான் வந்து சொல்றேன் அப்படின்னா, ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு தனி மனிதனா ஒரு டைரக்டர் உண்மை காரணமே கிடையாது. இவங்களுடைய உழைப்பினாலதான் இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேன். அதனால கண்டிப்பா வந்து நீங்க வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். நடிகர் வினய். வணக்கம். இந்த படத்துல நான் ஆக்சுவலி சந்தானத்துக்கு ரொம்ப நன்றி சொன்னோம். அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த படத்துல ஜீவா கூட நடிக்கிறதுக்கு ஆசை இருக்கா. ஸோ அது எனக்கு ஜீவா சந்தானம் நான் ஒரே ஏஜ் குரூப் தான். ஸோ ஒரு சின்ன ஸ்டோரி சொல்ல போறேன். இது நம்ம நீங்க நிறைய ஆளுங்க படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்துல ஒரு சீரியஸான சீன் இருக்கு ஹாஸ்பிட்டல்ல. ஆனா சாரி ஜீவா. ஸோ அந்த சீரியஸான சீனுக்கு இப்படிதான் ஜீவா, நான் அப்புறம் சந்தானம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் இன்பிட்வீன் ஷாட்ல. ஸோ பேஜ்ல நான் அப்புறம் ஜீவா பேசலாம், மச்சான் இந்த படம் ஓடுதுன்னா என்ன பண்ணலாம், நீ என்ன வேலை செய்ய போற. நான் 3 பேர் முடிவு எடுத்துறோம். 3 பேருமே வரையாத கெரியர் நல்ல போயிட்டு இருக்கு. அது சந்தானம் தான். ஸோ அதுக்காக நான் முடிவு எடுத்துறோம், இந்த படம் ஓடலைன்னா ஜீவா இந்த படத்தப்புறம் சந்தானம் வந்து மேனேஜர் ஆயிடும், நான் சந்தானம் வந்து அசிஸ்டன்ட் ஆயிடுவேன். பப்ளிக் கடவுள் ஹாரிஸ் சார் மியூசிக் கொடுத்து நமக்கு காப்பாற்றிக்கணும். அண்ட் கமல்குமரன் சார் அந்த நம்பிக்கையை வச்சு, அப்புறம் நம் டிரெக்டர் ஆமர் சார் எவ்வளோ டார்ச்சர் கொடுத்துருக்கோம் அவருக்கு. நிறைய ஆளுங்களுக்கு அவர் ரொம்ப நன்றி சொல்லியிருக்காங்க. இன்னொரு சீக்கிரம் சொல்ல போறேன், அவர் டாக்டருக்கு ரொம்ப நன்றி சொல்லவே இல்லை. எனக்கே தெரியல, வர மாசத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிய போயிடுச்சு. அவர் ஹாஸ்பிட்டல்ல தான் எட்மிட் ஆயிட்டாங்க. அவ்வளோ டார்ச்சர் பண்ணிருக்கோம் உண்மை. ஸோ இந்த படத்துல த்ரிஷா அண்ட் யாருமே வரமாட்டாங்க. இந்த மாதிரி ஹீரோன்ஸ் எனக்கு கொடுத்துருக்கு. நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஜீவாவுக்கு தான் கொடுக்குறாங்க. ஸோ பார்க்கலாம் ஃபியூச்சர்ல. பட் எனிவே தேங்க்யூ. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. பப்ளிக்கு நம்ம என் சைட்ல இருந்து ஜீவா சைட்ல இருந்து நமக்கு காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். தேங்க்யூ. துப்பாக்கி அப்புறம் பார்க்குறேன். 2 தருணங்கள் இந்த பாஸ்ட் 2 இயர்ஸ்ல வந்து நான் ஒரு முக்கியமான கட்டத்துக்கு தள்ளப்பட்டேன். ஒன்று வந்து ஐ திங்க் வாழ்க்கையில் எப்பயுமே நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்மளுடைய உயர்வுக்கும் இல்லாட்டி கண்டிப்பாக ஆல்சோ அது ஒரு காரணமாக இருக்கும். மிகப்பெரிய ஆட்களுடைய எல்லாரும் பார்த்தீங்கன்னா முடிவுகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டிசிஷன். ஸோ ஒரு தருணம் வந்து ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்தது நான் ஆடியோ லான்ச் அப்பவே சொன்னேன். அகமது வந்து என்னை அப்ரோச் பண்ணி கதை சொல்லணும் போது ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறேன். அப்போ வந்து நான் பிஸியாக மற்ற படங்களை ஒத்துருந்ததுனால இதுக்கு நடுவில் எப்படி இன்னும் ஒரு 10 படத்தை ஒத்துக்க முடியும் போது, பட் அதே நேரத்தில் அவர் வந்து இடம் வாட்டு கூட்டிகிட்டோம். ஸோ நான் கதை கேட்கணும்னு சொல்லிட்டு ஒரு நாள் அலர்ட் பண்ணி கதை கேட்டோன்னு பிடிச்சிச்சு. இமிடியேட்லி என் மேட கால் நான் பண்ணுறேன்னு சொன்னேன். அது எல்லாருக்கும் தெரியும். 2வது தருணம் வந்து ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வந்தது. ஒரே நேரத்தில் 2 படம் ஒர்க் பண்ணியிருந்தேன்.
அப்போ ஒன்று வந்து மிகப்பெரிய படம், இது வந்து லைஃப் ஃபிலிம் என்டர்டெயின்மெண்ட். அப்போ எனக்கு இருந்த டைம்ல ஒரு படம் தான் என்னால் செய்ய முடியும். அப்போ தள்ளப்பட்ட அந்த சூழ்நிலையில முதல்ல அந்த படத்தை தான் பார்த்தேன். பார்த்து முடிச்ச உடனே இன்ஃபேக்ட் அம்மா ரொம்ப டென்ஷனா இருந்தாரு. அந்த படத்தை வந்து இந்த படம் இன்னும் அடுத்த ஏப்ரல் தள்ளி போயிருக்கோம். ஸோ ரொம்ப டென்ஷனா இருந்தது. அந்த படம் பார்த்த உடனே அன்னைக்கு ஈவினிங்கே கால் த ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டோல்ட் தெம் எனக்கு டைம் எனக்கு நேரம் பத்தலைன்றதுனால இந்த படத்தை நான் பண்ண முடியலன்றது 2 நாள் கழிச்சு சொன்னேன். ஏன்னா நெக்ஸ்ட் 2 days கழிச்சு அவங்களோட என்டர்டெயின் பண்ணி பார்த்தேன். ஸோ ஐ நோ இட்ஸ் சிம்பிள் ஸ்டோரி பட் வெரி வெல் கனெக்டட் வித் ஆடியன்ஸ். எங்கேயோ யோசிக்க வேணாம். We ourselves are making complications. People are very simple. We filmmakers are making complications. So அதுக்கு பெரிய உதாரணம் அஹ்மதோட படம். ஒரு பியூட்டிஃபுல்லான ரொமான்டிக் ஃபிலிம், நைஸ் ஃப்ரெண்ட்ஷிப், நைஸ் எமோஷனல் ட்ராமா, இது 3 பிளேன் பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்தை பார்த்தா ஐ நியூ வெரி வெல் இது வந்து நம்மளுடைய ஆடியன்ஸுக்கான படம் எல்லாம் தள்ளி வச்சோம்னு சொல்லி. ஸோ ஐ எம் ஸோ கிளாட் தட் ஐ மேட் தட் கால். அண்ட் இன்னைக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. என்டர்டெயின்மெண்ட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அடுத்த முக்கியமான ஒரு காரணம் தமிழ் குமரன். உண்மையாமே இந்த மாதிரி லைஃப் ஹார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணும்போது ப்ரொடியூசர் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா அவங்க பொறுமை அடைஞ்சிட்டாங்கன்னா அதை நீங்கள் படத்தை பார்க்கலாம். அவர் எவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தார். அவர் ஐ நோ த கைண்ட் ஆஃப் சப்போர்ட் ஹி கேவ் டு அஹ்மத் அண்ட் எனக்கு தான். அண்ட் அதோடைய பிரதிபலிப்பு தான் இந்த படத்துடைய ஃபைனல் ரிசல்ட். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி. அகைன் த்ரிஷா அவனுடைய முதல் படம் லேசா லேசா மியூசிக் பண்ணது நினைவுகிறது. அண்ட் ஆஃப்டர் இட்ஸ் ஆல்மோஸ்ட் 10 years சாமி லேசா லேசா அண்ட் நான் என்டர்டெயின் பண்ணேங்க. ஐம் ஸோ கிளாட். அவங்க அன்னைக்கு பார்த்து அதே அழகு அப்படியே இருக்கு. ஸோ என்னமோ அவங்களும் அந்த டிப்ஸ் எடுத்துக்கணும் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. அண்ட் எஸ் வினய் அவருடைய உன்னாலே மறைந்த ஜீவா அவர் படம் பண்ணது. அதுக்கப்புறம் மறுபடியும் வினயோட படம் என்டர்டெயின் பண்ணேங்க. ஐம் ஸோ ஹாப்பி. Both the films have clicked with the audience. And yes, Jiva முதல்ல நான் கேவி ஆனந்த் மூலியமா தான் சந்திச்சேன் கோன்ற படத்துல. அப்புறம் இயக்குனர் சங்கரோட நண்பன் பண்ணோம். இப்போ 3வது என்டர்டெயின் பண்ணேங்க. ஸோ ஐம் ஹாப்பி. தேங்க்ஸ் டு ஜீவா. ஸோ யூ லுக் ஸோ ஹேண்ட்ஸம் ஆன் ஸ்க்ரீன். அண்ட் வானேங்கும் நீமின் என்ற சாங்ல ரொம்ப விண்ணி இருந்தாரு. ஸோ அண்ட் எஸ் அப்கோர்ஸ் மதி கேமராமேன். நான் இன்ன வரைக்கும் அவர் பார்த்ததில்லை. அவருடைய கேமரா ஒர்க்கை பார்த்து என்னுடைய நண்பர் க்ளோஸ் நண்பர் ஜீவா தான் ஞாபகம் வந்தாரு. அவ்வளவு பியூட்டிஃபுல்லா. ஏன்னா சினிமால ஒரு பெரிய ஒரு சகாப்தமே இழந்துருச்சு ஜீவாவுடைய மறைவுக்கு அப்புறம். 3-4 years ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் அ லெஜெண்ட். ஸோ அவருடைய இதுக்கப்புறம் வந்து மறுபடியும் ஆஹா அதே லைட்டிங் அதே அப்பர்ச்சர்லாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ மதி லாங் வே டு கோ. ஸோ அண்ட் எஸ் இந்த படத்துடைய சக்சஸ் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் ஒரு பெரிய ஓப்பனிங்கா பார்த்து ஃபர்ஸ்ட் டே 1 அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி ஷோ தான் இந்த படத்துக்கு வந்து பீப்புள் ஸ்டார்ட் கமிங் டு த தியேட்டர்ஸ். அது முழுக்க காரணம் நீங்க தான். டே 1லேயே நீங்க கொடுத்த ரிவ்யூஸும் கிரிட்டிக்ஸும் இது கமெண்ட்ஸும் தான் ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் பரபரன்னு பறந்து இன்னைக்கு வந்து படம் வந்து ஒரு சூப்பர் ஹிட் நிலைமைக்கு வந்திருக்கு. ஸோ உங்க எல்லாருக்கும் என்னோட தாழ்மையான என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வித்தவுட் யூ ஆல் திஸ் ஃபிலிம் இஸ் ஜீரோ. தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். Firstly, congratulations to the whole team. And usually ஒரு ஹிட் படமா இருந்தா கூட இவ்வளோ பாசிட்டிவ் ரிவ்யூஸ் நான் இது வரைக்கும் படிச்சதில்லை. எப்பவுமே ஒரு பிளாக் பஸ்ட்ல இருந்தா கூட அட்லீஸ்ட் ஒரு 1 நெகட்டிவ் ரிவ்யூ, ஒரு படத்துல ஒரே ஒரு ஃப்ளா எப்பவுமே இருக்கும். இது நியூஸ் பேப்பர் சோஷியல் நெட்வொர்க்கிங். பட் இது என்னன்னா 99.9% இட்ஸ் பின் பாசிட்டிவ். ஒரு ட்விட்டர் திறந்தா ஹாரிஸ் சொன்ன மாதிரி, இல்லைன்னா ஃபேஸ்புக், இல்லைன்னா ஒரு நியூஸ் பேப்பர் ரிவ்யூ, இல்லைன்னா மேகசின் ரிவ்யூஸ் எல்லாமே ரொம்பவே பாசிட்டிவா இருந்தது. So I think that happens only if it's a good film or a good script. So actually audio release சொன்னேன். The thing is, நீங்க ஸ்கிரீன்ல என்ன பார்த்தீங்களோ அது it was pretty much what we shot, and the camaraderie between the friends and a little bit of the romantic angle எல்லாமே ரொம்ப கேஷுவலா, எதுவும் ரொம்ப ஓவரேட்டடா நடிப்பு இல்லாம very normal. சில சமயம் எப்போ ஒரு சரி ஜீவா நானும் உட்காந்துருப்போம், just we'll be normally talking, அதுவும் ஷூட் பண்ணியிருக்காரு. So I think that has come out on screen.
and normally ஒரு படம் பார்க்கும்போது people can relate to it. சரி இது நம்ம வாழ்க்கையிலயும் இப்படி நடக்கும், this can happen, friendship can turn sour, relationships blossom, minds change. So that is basically Engine 2 Poonawai. I think in the, especially for a feel good film, comedy, friendship, love, great music, எல்லாமே இருக்கு. And at the same time a little bit of emotional drama, கொஞ்சோண்டு அந்த sadness in the film, melancholy stuff, எல்லாமே இருக்கு இந்த படத்துல. So I just feel it's a film that works for 6 to 16. And firstly I want to say thanks, mega bell and nandri to the entire team, producers, Doctor and Tamil Woman sir, and Ahmed of course. Actually I feel எனக்கு வேலை செய்யும்போது he reminded me so much of Gautam சொல்லுவேன், because அவங்க ரெண்டு பேரும் ஸ்டைல் the same னு சொல்ல முடியாது, but very similar. ஏன்னா வந்து ஓகே இப்படிதான் இந்த சீன் பண்ணணும், சரி கை இப்படி இருக்கணும், கால் இப்படி இருக்கணும், இப்படிதான் டைலாக்ஸ் பண்ணணும் சொல்லவே இல்லை. he was just very casual. உங்களுக்கு எப்படி வருதோ ஒரு very underplayed-ஆ understated-ஆ அந்த மாதிரி பண்ணா it will work for the audience. So அந்த மாதிரி தான் பண்ணணும் அந்த படத்தை. So huge thanks to Ivan. I know Avata solide irparu, thank you for doing this film, but I must say at this point of time in my career and starting the 12th year in cinema, it was a very very good Christmas and New Year present to Solomon. And then of course I want to thank Red Giants and Uday. Firstly Uday is a very dear friend of mine, and I feel nama idukku munadi moonu part pannirukom, and Red Giants when they present a film there's a luck factor, so I think that's worked for this film also, so thanks to them. And of course my wonderful co-star Jeeva and Vinay and Sandy and Andrea. I think on the Switzerland schedule romba jolly ah irundhu. It was more like okay kalayila endhu shooting poroma illa, it was so much of fun. And I think in the padukku sel samayam nama yosipom nama enna shoot pandroma illa edho holiday mari vanda mari irukku, but I think we needed that for the film. And ellame romba casual ah sel samayam another ஒரு dialogue shape வரும்போது இந்த மாதிரி change பண்ணா இந்த மாதிரி சொன்னா he was very open to the whole idea, and I think that's what worked because we were very us in the film. And of course I think ena பொறுத்த வரைக்கும் music is the soul to anything, not just a film, it's the soul to anything. And Harris sir has done a beautiful soundtrack, and in the album நம்ம ஒரு 2 months முன்னாடி ரிலீஸ் பண்ணும்போது I think everyone said it's a great album, songs ரொம்பவே பிடிச்சு போச்சு. And படம் பார்த்ததுக்கு அப்புறம் I think we have done justice to the songs and the background score. So of course Harris பத்தி நான் சொல்லவே வேணாம், it's just brilliant for a love story. I think we needed him more than anything, and it's just worked for the film. So thanks to the entire team, all my ADs, my staff, everybody. Actually Ahmed sonna mari it is a multi-starrer. It is not every day that our sonna mari Bollywood la nadukra vishayam, but Tamil and so time irukku. I don't think a bunch of people coming together nariya very kelvi kettittu irupanga, sari nama role enna, with this how will it be, more importance angu kadikuma. In fact in the padathula paatha I have more of a prominent part in the second half, and ellarkum oru character is it's very edged out. Santanama irukrom, Nana irukrom, Andrea, everything has come out so beautifully, very to the deep. So a huge congrats and thank you to the whole team. Thank you. Nayagan Jeeva. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்போ ஒரு கான்ஃபிடென்ட்டா இருக்கிறேன். பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் என்னோட நன்றி கலந்து தெரிவிச்சுக்கிறேன். சரி, ஒரு படம் ஓடலன்னா எப்படி வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன், எப்படிலாம் பேசணும், எப்படிலாம் அப்படின்னு சொல்ல வைக்கணும் அப்படின்னு. படம் நல்லா ஓடிட்டு இருக்கு, என்ன சொல்றதுன்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த சப்போர்ட். உண்மையிலே ஒரு ரொம்ப மச் நீடட் சக்சஸ். நான் இது வரைக்கும் படங்கள் எல்லாமே பண்ணது எல்லாமே ரன் ஆஃப் த மில் படம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாலிசி வச்சிருந்தேன். ஸோ அந்த பாலிசியோட தான் இது வரைக்கும் இருந்திருக்கிறேன். சொன்ன மாதிரி காலையில் எல்லாம் குளிச்சுட்டு வந்து இந்த படத்தை வந்து தயவுசெய்து பண்ணாதீங்கன்னு நிறைய பேர் வந்து என்கிட்ட சொன்னாங்க. இந்த தருணத்தில் நான் வந்து நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸ்கிரிப்டை வந்து ஒரு சூப்பர்
சூப்பர் ஸ்டாரா இருந்துச்சு. அதை வந்து நான் ஒத்துக்கிட்டேன். அந்த ஸ்கிரிப்ட் ஆமான்னு சொல்றது இந்த ஸ்கிரிப்ட் தான் நான் ரொம்ப லாங்கஸ்ட் டைம் ஆயிட்டோம். ஏன்னா நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் என்ன வச்சு அடுத்தடுத்த படம் எடுக்கிறவங்களுக்கு எல்லாருமே நிறைய பதில் சொல்ல வேண்டியதா இருந்தது. ஸோ நிச்சயமா எக்கனாமிக்கலா, கமர்ஷியலா அந்த டைனமிக்ஸ்லாம் பேசுவாங்க. ஸோ அது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவங்களுக்குலாம் நான் சொன்னேன், இல்லை சார் இந்த படம் உண்மையிலேயே ரொம்ப நல்லா வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஹாரிஸ் சார் ஓகே சொன்னோம்னா மற்ற எல்லாம் என்னோட வச்சு ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வந்தது. அப்புறம் ஸ்லோவா த்ரிஷா உள்ள வந்தாங்க. சந்தானம் ஏற்கனவே இருந்தார், ஏன்னா அஹமதோட ஒரு நல்ல ஒரு நண்பர் அவர். வினய் இந்த படத்துல வந்து நான் 2-3 அதர் ஆக்டர்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். பட் அஹமத் சொன்னார் இந்த மாதிரி வினய் பண்ண நல்லா இருக்கும், பழக்கம் இல்லை, நான் நிச்சயமா பண்ணலாம். அவரோட படங்கள் எல்லாமே ஒரு நல்ல பிரசண்டான ஃபிலிம்ஸ் தான் கொடுத்துருக்காரு. ஸோ நல்லா இருக்கும், ஒரு காம்பினேஷனாக பண்ண இதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். ஸோ டீம்குள்ள வந்து கொஞ்சம் வினய் வந்து சாதாரணமாக டைம் எடுத்துப்பாங்க. முதல் நாளே ஒரு செட் ஆயிட்டாரு. ஸோ ஆக்சுவலி இந்த படத்துல நிறைய டிலீட்டட் சீன்ஸ் இருக்கு. ஏன்னா நல்ல சீன் எல்லாம் ஏதாவது கண்டபடி ஏதாவது சந்தானத்தை பண்ணி வச்சிருவாரு வினய், கண்ட இடத்துல கிள்ளி வச்சிருவாரு. ஸோ அதனால சென்சார் வந்து எங்களுக்கு அதெல்லாம் கிடைச்சி கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல ஜாலியான ஒரு படம் பண்ண ஒரு ஃபீல் இருக்குது. அவங்க அதில் எந்திரிச்சு வீட்டுக்கு எல்லாம் த்ரிஷா அவங்க சொன்ன மாதிரி ஷூட்டிங் நடக்கிற மாதிரியே இல்லையே அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ நான் கொஞ்சம் ஹைப்படா, கொஞ்சம் சமீபத்தில் கொஞ்சம் நிறைய டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணதுல எப்பயுமே ஹைப்படா ஒர்க் பண்ணி அஹமத் வந்து எல்லா டென்ஷனும் அவரே எடுத்துப்பாரு. இப்போ உண்மையிலேயே பயங்கர டென்ஷன்லாம் நடந்திருக்கும். ஆனால் ஒரு ஷீல்டு மாதிரி பின்னாடி இருந்து எல்லாத்தையும் பின்னாடி வந்து 10 பேர் ஈட்டி குத்தி நிற்பாங்க. அப்படி போய் வாங்கி தட்டி விட்டு என்கிட்ட வந்து எல்லாமே நாசா இருக்குது, ரொம்ப பிரச்சனை இருக்குது, எல்லாம் ஓகே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு டைரக்டர் கிடைச்சதுக்கு நான் உண்மையிலேயே அன்னைக்கு அந்த நாள் வந்து நான் அந்த டிசிஷனை நான் நினைக்கும் போது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஸோ தேங்க்ஸ் டு என்னோட படம் ஓனதுக்கு அப்புறம் தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்காது. பட் ஸ்டில் எனக்கும் அஹமத் வந்து ரொம்ப நாள் பழக்கம். பிரதர் வி had lot of quarrels. ஏன்னா படம் ஓடிட்டு இருக்காங்க, என்ன சொல்லலாம், நிறைய குவாரல்ஸ் இருந்து, நிறைய டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது. ஷூட்டிங் ஸ்பாட்ல இந்த டைலாக் நான் பேச மாட்டேன்னு சொன்னாரு. ஸ்பெஷலி லாஸ்ட் கிளைமேக்ஸ் என்னால் ஐ லவ் யூ நான் சொல்ல மாட்டேன், ஆனால் என்னால் நார்மலாக கிளீஷியாக என்னால் ஐ லவ் யூ சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஐ லவ் யூ சொன்னது கூட we took a lot of takes. அவர் சொன்னார் இன்னும் 1 more போகலாமா அப்படின்னா கூட கேட்டார். நான் சொன்னேன் இல்லை, இந்த ஐ லவ் யூ தான் ஸ்கிரீன்ல வரணும் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப பிரியோகமா இருந்தேன். ஸோ அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவா ஒன்லி ஒரு 2 பேர் அந்த ஃப்ரீக்வன்சியில் ட்ராவல் பண்ணாதான் தெரியும். ஸோ நல்ல ஒரு அர்பன் டைரக்டர், அந்த அர்பன் டைரக்டரோட நான் ட்ராவல் பண்ணதில் எனக்கும் ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு. ஸோ நிச்சயமா என்னோட செலெக்ஷன் தப்பாகல, ஒரு சின்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் வருது. அண்ட் நிறைய பேர் நன்றி தெரிவிக்கணும் இந்த தருணத்தில். ஹாரிஸ் சார் இந்த படத்தை ஒத்துக்கிறது உண்மையிலேயே ஒரு இன்னொரு கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு கொடுத்தது. ஸோ நிச்சயமா மியூசிக் சைடு மற்ற அந்த பிரச்சனை எல்லாம் இல்லைப்பா அப்படின்னு ஸோ படத்தை மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணால் போதும். டீசெண்டாக ஒரு படம் எடுத்து கொடுத்தா அவர் ரொம்ப அழகாக இசையமைச்சிருவார், என்ஹான்ஸ் பண்ணிடுவார் எல்லா கேரக்டர்ஸையும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அவனை சீரியஸ் பண்ணும். ஸோ இது வந்து உண்மையிலே ஹாரிஸ் சாருக்கு இருந்த தருணம். வி ஹேட் டு வெயிட், ஏன்னா முதல்ல சொல்லிட்டாரு இந்த மாதிரி நான் சாங்ஸ் ஐ டேக் மை டைம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு இதாக இருந்தது. சாதாரணமாக இவங்க இண்டஸ்ட்ரியில் வந்து ஹாரிஸ் சார் வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த படம் சூப்பராக இருக்கு, இந்த படம் சூப்பராக இருக்கு, இந்த படம் சூப்பராக இருக்கு அப்படி சொல்லி தான் நிறைய பேரும் இந்த படத்துக்கு நிறைய இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிச்சாங்க. தேங்க்ஸ் ஃபார் ஹாரிஸ். பிஸ்னஸ் வைஸ்லையும் நீங்கள் வந்து எங்களுக்கு பெரிய அளவில் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேலே ஃபர்ஸ்ட் நான் தமிழ் குமரன் சார் கிட்ட வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆக்சுவலி நானும் வேற ஒரு படம் பண்ணுறதா இருந்தது, கொஞ்சம் மசாலாவும் நல்ல ஒரு மாசான ஒரு ஆள் சார், மாசான ஒரு டைரக்டர் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு. அவருக்கு தெரியும் நான் அஹமத் சார் கிட்ட ஒரு கதை கேட்டிருந்தேன். ஸோ அவங்க கனெக்ட் ஆயிட்டாங்க. கேட்டோம்னா சார் இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. எனக்கு பயங்கர சார் எப்படி இந்த கதை எப்படி வந்து இந்த கதையை எப்படி அவர் அக்செப்ட் பண்ணாருங்கிற ஒரு பெரிய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. நல்ல விஷயம். கிட்டத்தட்ட எவ்வளோ படங்கள் நிறைய செலவு பண்ணோம், அது நடுவில் நிறைய படங்கள் சரியா ஓட போயிடுச்சு. ஸோ அதெல்லாம் ஸ்டில் அவர் வந்து அதனால எல்லாத்தையும் நம்பிக்கை வச்சு இல்லை இன்வெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நிறைய ரிஸ்க் எடுத்து இந்த படத்தை இது பண்ணாரு. ஸோ பேஷன் டுவர்ட்ஸ் சினிமா அது வந்து நம்ம ப்ரொடியூசர் கிட்ட இருந்து தெரிஞ்சிருக்கு. ஸோ தேங்க்ஸ் அண்ட் டாக்டர் வீரம் அவங்களுக்கும் என்னோட நிறைய தெரிவிச்சிருக்கேன். அண்ட் எல்லாத்தையும் காட்டி சொல்லி எல்லா இடத்துலையும் போய் ரீச் பண்ணோம். ஸோ அதுக்கு வந்து நல்ல நண்பர் உதயநிதி. ஃபர்ஸ்ட் உதயநிதி என்னோட ஒர்க் ரொம்ப நல்லா ரசிப்பாரு. ஸோ என்னோட படங்கள் எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப ரசிப்பாரு. ஸோ அந்த
அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்ல தான் இந்த படத்தையும் அவர் பார்த்துருக்காரு. பார்த்தவங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொன்னாரு, படம் ரொம்ப நல்லா இருந்தது, சூப்பரா பண்ணும் அப்படிங்கிறது அவர் சொன்னாரு. ஸோ நல்ல ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்தது. அண்ட் நானும் என்னோட கதையை அவர் சொல்லிட்டாரு. நான் தான் சொல்லாம இருந்தேன், அதை அவர் சொல்லிட்டாரு. இப்போ இன்னொரு கதையும் இருக்கு. ஆக்சுவலி அவர் என்ன சொன்னாரா, சந்தனம் வந்து ஏதாவது அசிஸ்டன்ட் மேனேஜரா இருந்தா நீ அசிஸ்டன்ட் ஆயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். உண்மையிலே ஏன்னா ஹாஸ்பிட்டல் போனாலே ஒரு சோகமா இருக்கும். யாராவது அழுதுட்டு இருப்பாங்க, யாராவது பிரச்சனை இருக்கும். அது உண்மையிலே ஒரு சேட் சீக்வன்ஸ் தான் அது. அதான் இன்னும் சேடா சார் வேற அழுதுன்னு இருக்காரு, கட்டி பிடிச்சி அழ வேற செய்யணும், இன்னும் பயங்கரமா ஆகுது. ஹாஸ்பிட்டல் டென்ஷன் அப்படிங்கிற ஒரு பயத்துல வேற இருக்கும். பட் அஹமது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இது பண்ணிட்டு இருந்தாரு. பட் நானும் வினயம் பேசிட்டு இருந்தோம். நான் பாட்டு ஒரு ரெசார்ட் போட்டு ஜாலியா பாட்டு உட்காந்துக்கலாம்னு பாக்குறேன்னா சினிமா நடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆடியன்ஸ் எல்லாம் டக்குன்னு கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தோம். பட் டுடே வெரி ஹாப்பி. அதான் நான் சொன்னேன், ஒரு கான்ஃபிடன்ஸ், ஒரு நல்ல கதைகள் பண்ணணும் அப்படிங்கிற. ஜீவா வந்து சாதாரணமா ஒரு சேஃப் பெட்ல போயிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. பட் சத்தியமா சொல்றேன், இந்த படம் யாருக்கு ஒரு கதை போய் சொல்லியிருந்தாலும் நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க. ஐ மீன் ஆஸ் அ ஹீரோ நிச்சயமா as a producer, as a இது ஒரு மியூசிக் டைரக்டரா பண்ணியிருப்பாங்க. பட் எந்த மெயின் ஸ்ட்ரீம்ல இப்போ இருக்கிற ஹீரோஸ் நிச்சயமா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா என்டர்டோ புனகன் வச்சுட்டு எடுத்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து பார்த்தீங்கன்னா கோமாவே இருப்பான் ஹீரோ. என்ன பண்றது, என்டர்டோ புனகன் படம் வச்சுட்டு படத்துல கோமாவே இருக்கான் ஹீரோ. நம்ம எஸ்எம்எஸ் மாதிரி போட்டு சொல்லுமாச்சு அது சொல்லி ஏதாவது கலாய்ச்சி ஜாலியா இருக்கலாம்னு பார்த்தா என்ன இவ்வளவு கோமாவே இருக்கிறான், வேற ஏதாவது பண்ணலாம், என்ன பொண்ணுங்களாம் ஏன் புரிய மாட்டேங்குது, அப்படின்னா பிரச்சனை அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்ம ஏதாவது ப்ராப்ளம் அவனுக்கு அப்படின்னா கதையில ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னா நான் கேட்டுருக்கேன். இல்ல ஆக்சுவலி என்னன்னா திடீர்னு நீங்க படம் பார்க்கும்போது பார்த்தா எல்லாருமே என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க படத்துல. அவன் வீட்டு போயிட்டாண்டா, ரிஷா வந்து பாவம் ஒரு ஃப்ரெண்டா நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம், ஆண்ட்ரியா வந்து பழைய அவனுக்கு ஒரு பக்கம், நாசர் சார் அவன் பர்த்டேமா அப்படின்னு எல்லாருமே பாத்தீங்கன்னா கேரக்டர்ஸ் ஃபுல்லாவே என்ன பத்தி பேசிட்டு இருக்கும் போது ஒரு மாஸ் படம் பண்ணதை விட ஒரு பெரிய ஒரு ஹீரோயிக்கான ஒரு இமேஜ் கிடைச்சிருக்கு இந்த படத்துல. ஸோ தேங்க்ஸ் டு அஹமத் அகைன் அண்ட் அகைன். we had lot of calls actually சொல்லணும்னா. அண்ட் ஆர்ட் டைரக்டர் அண்ட் மதி, ஆர்ட் டைரக்டர் மிலன் சாருக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களோட மதியம் மிலன் சாரோட அந்த காம்பினேஷன், அந்த கோஆர்டினேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது. மதி சார் வந்து எனக்கு இன்னும் ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கு. படம் ஃபுல்லா முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மேக்சின்ல ஒரு போட்டோ ஷூட் பண்ணியிருந்தேன். அந்த போட்டோ ஷூட்டை பார்த்துட்டு இந்த லுக் சூப்பரா இருக்கு, இந்த லுக் நம்ம வந்து என்டர்டெயின் பண்ணி கொடுத்துருக்கணும், சாரி பிரதர் நான் மிஸ் பண்ணிட்டேன் பிரதர், நான் இன்னும் கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு நல்ல ஒர்க் பண்ணிட்டாரு. நான் ஆக்சுவலி ஃப்ரேம் பார்க்கல சார், நான் ஏதோ சொல்றா போல இருக்கு ஹீரோ சரியா நம்ம படத்துல சரியா இல்லை போல இருக்கு, கொஞ்சம் எஃபர்ட் நிறைய எடுத்த படத்துல சரியா இல்லை போல இருக்குன்னு ஒரு பயம் வந்துச்சு. பட் படம் பார்த்து சூப்பரா இருக்கு, ஏன் திரும்ப அவர் சாரி எல்லாம் கேட்டாரு என்கிட்ட மாதிரி தோணுச்சு. பட் அதுல இருந்து என்ன தெரிஞ்சதுன்னா அவர் இன்னும் பெட்டர் ஒர்க் பண்ணணும், இன்னும் நல்ல ஒரு ஹீரோவை நல்லா ப்ரொஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மதி சாருக்கு வந்து இந்த வருடம் ரொம்ப ஒரு அருமையான வருடம். ஏன்னா பாண்டியநாடுன்னு ஒரு படம் பண்ணாரு, அது ஒரு ஓப்பன் அவுட், ஒரு மாஸ், ஒரு ஓப்பன் இல்லாம ஒரு வில்லேஜ்ல நடக்கிற ஒரு விஷயம், சப்போர்ட்ல நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து பியூட்டிஃபுல்லா ஷூட் பண்ணிடுறது. அதே மாதிரி என்டர்டெயின் பண்ணி அப்படியே கான்ட்ராஸ்டா ஒரு ஹிந்தி பட்ஜெட்ல அவரோட படங்கள் ஷேதான் படம் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த படம் மதி சார் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ என்டர்டெயின்மெண்ட் புன்னகை படத்தின் மூலமா எனக்கு வந்து ஒரு நல்ல நண்பர் கிடைச்சிருக்காரு மதி சார். ஏன்னா அவர் வந்து எங்களோட கம்பெனி படம் மூலமா தான் அவர் இன்ட்ரடியூஸ் ஆனாரு. அது புன்னகை ரேஸ்ங்கிற படத்துல. ஸோ ரெண்டுத்துலயும் ஒரு புன்னகை இருக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ வெரி ஹாப்பி. சந்தானம் நாம எப்பயுமே சேர்ந்தாலே இந்த குவார்டர் சொல் மேட்சிங்கிற இமேஜ் வந்து இன்னைக்கு உடஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். வெரி ஹாப்பி அபவுட் இட். ஏன்னா எப்போ போனாலும் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண அந்த கோட்டர் சொல் மச்சி சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் சேச்சுரேட்டடா இருந்தது. நான் ஒரே இடத்துல நிக்கிறேங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த படம் எனக்கு வந்து இன்னொரு ஸ்டெப் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கு ஐ வாண்ட் டு ஃபர்கெட் எஸ்எம்எஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அண்ட் சந்தானம் வந்து ரொம்ப ஒரு ஜாலியா எல்லாமே வந்து சாதாரண போன்ல எல்லாம் அவ்வளோ பேசிக்க மாட்டோம். ஆனா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்னு வந்துட்டா தி கெட் இன்டு தி கேரக்டர். ஏன்னா அவர் பாட்டு ஏதோ ஒன்று பேசிட்டு இருப்பாரு. ரொம்ப முக்கியமான இதுல என்னன்னா வினயும் சந்தானம் நானும் அவர் போட்டு அடியும் எல்லாம் சீன்லாம் இருக்கும். சந்தானம் சீரியஸா டைலாக் பேசிட்டு இருக்காரு. சத்தியமா எங்களால அது வந்து ஜீர்ணிக்கவே முடியல. எங்களால யோ எப்படியா சீரியஸா எல்லாம் பேச முடியல, டேக் கட் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சிரிச்சுக்கிட்டே இருக்கிறோம் நாங்க. ஸ்பெஷலா இவர் சொல்லுவார் என் வாழ்க்கையை நீதாண்டா அப்படின்னு சொன்னோட சந்தானம் அப்படிங்கிறாரு. ஐயோ எனக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நான் போறேன் அப்படிங்கிறாரு. பிரேம்லே சொல்றாரு. நான் அவ்வளவு எமோஷனலான சீன் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம், அது கிளைமேக்ஸ் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். சந்தானம் ஒரு பக்கம்
Vinay is also a very sweet person, so I really had a very nice time working with him. Vishal மூலமா பழக்கமானாரு. வினய்கிட்ட இருக்கிற ஒரு பயங்கர கெட்ட பழக்கம் என்னன்னா, ஒரு தோல் மேல கையை போட்டுருவாரு, போட்ட டைலாகே பேச முடியாது. அவர் ஹைட்டுக்கு போட்டு ஒரு முறுக்குனாருன்னா தொண்டைங்கெல்லாம் போட்டு அந்த மாதிரி ஒரு அவர் பேசுவதே மச்சான் டப்பு டப்புன்னு உண்மையிலே அடிப்பாரு. அந்த மாதிரி பயங்கரமா we had good fun actually, நல்லா இருந்தது. த்ரிஷா, எனக்கும் த்ரிஷாக்கும் காம்பினேஷன் இல்லை. என்ன இது சும்மா மாண்டேஜா எடுத்துன்னு இருக்கிறீங்க, இந்த பசங்களோட எவ்வளவு நாள் தான் என்னையே சும்மா இது பண்ணிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் த்ரிஷாவோட காம்பினேஷன் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கப்புறம் தான் சுவிட்சர்லாண்ட் லாஸ்டா எடுத்தோம். ஸோ அப்போ அதுல வந்து பல ரெயின் ஒரு பக்கம் வந்து ஆண்ட்ரியா ஒரு பக்கம் அவங்களோட சீன்ஸும் நாங்கள் ஷூட் பண்ணோம். அதே மாதிரி த்ரிஷாவோட ஷூட் இது பண்ணோம். ஸோ ரொம்ப குறுகிய டைம்ல தான் நாங்கள் சுவிட்சர்லாண்ட் போர்ஷன் ஷூட் பண்ணோம். பட் அவர் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணாரு. ஏன்னா சுவிட்சர்லாண்ட் போய் 2 நாள் மழை பெஞ்சிச்சு, ஷூட்டிங் கேன்சல் 2 வாட்டியும் ஆகுது. பட் காட் கிரேஸ் அவர் வந்து அவர் ஆண்டவன் தான் அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அந்த ஸ்னோ அந்த திங்ஸ் அந்த இது ஃப்ரெஷ்ஷாக அவன் வண்டியிலேருந்து இறங்கி வரும்போது அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆயிடுச்சு படத்துக்கு. ஸோ நல்ல ஒரு ஃபிலிம் கொடுத்துருக்குறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த மீடியாஸ். எல்லாருமே ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. என்னோட மொக்க படத்துக்குலாம் எல்லாமே நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ அந்த ரிவ்யூஸ்லாம் கொடுத்ததுனால தான் இன்னைக்கு ஒரு நல்ல படம் என்ன கொடுக்க முடிஞ்சது. ஏன்னா உண்மையா இருந்திருக்கீங்க. ஸோ அதுக்கு நான் வந்து மீடியா கொடுத்து தயவு செய்து எனக்கு இந்த மாதிரி நல்ல ரிவ்யூஸ் 3.5 ஸ்டார்ஸ் கொடுங்க, 4 ஸ்டார்ஸ் கொடுங்கலாம் நான் இது வரைக்கும் யாருக்கும் கேட்டதில்லை. நீங்க அதெல்லாம் கொடுக்காம இருந்ததுனால தான் எனக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ஃபிலிம் என்டர்டைன்மெண்ட் ஒரு படம் கொடுக்க முடிஞ்சதுனால. ஸோ மேலும் ஹானஸ்டா எனக்கு நீங்க என்ன அவங்களுக்கு தோணுதோ ஹானஸ்டாவே நீங்க சொல்லுங்க. புடவை ஒரு கிரிட்டிக், புடவை ஒரு படம் ஜீவன் நல்லா பண்ணலன்னா அது ஓப்பனா சொல்றேன், நீங்க தாராளமா திட்டுங்க என்ன. ஸோ அதனால இன்னும் நல்ல படம் எனக்கு பண்ணக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வரும். ஸோ ஏன்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு ஹைல இருக்கேன். ஸோ அதனால என்னால் தைரியமாக சொல்ல முடியும். ஸோ யாராவது விட்டுருந்தேன்னா தயவுசெய்து எனக்கு மன்னிச்சிருங்க. நிக்கிலுக்கு என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ என்ன சிரிக்கிறீங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட்டிவா ஒரு டீமா எல்லாருமே பியூட்டிஃபுல்லா ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ உதய் பத்தி சொல்லிட்டேன், எல்லா பத்தியும் சொல்லிட்டேன். அதை பத்தி சொல்லனா கணேசன் சார் இந்த படத்தோட எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், அவர் தான் ஃபுல்லா எல்லாத்தையும் இந்த டே அண்ட் நைட் கூட இருந்து ஃபுல்லா இது பண்ணியிருக்காரு. ஸோ தேங்க்ஸ் டு கணேசன் சார். என்னால் இங்கே பார்க்க முடியல, ஐ திங்க் இஸ் பிஸி. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் தேங்க்ஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைம்ல நான் அவங்க சொல்லி ஆகணும். கோயிங் த்ரூ ஒரு பேட் ஃபேஸ், பட் நான் அது பெருசாகவே எடுத்துக்கல. ஏன்னா வீட்டில் எனக்கு சாப்பாடுலாம் பிரச்சனை இல்லை. அதனால கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தேன் நான். பட் ஒன்லி ஐ வாஸ் as an actor I was worried about the producers and the directors. So என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட வீட்டில் இருக்கிற என்னோட வைஃப், என்னோட சன், என்னோட வீட்டில் இருக்கீங்க என்னோட அப்பா அம்மா எல்லாருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். for being very supportive in my ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு நல்ல ஒரு வெற்றி படம் கொடுக்குறதுக்கு அவங்க எல்லாருமே ஒரு ஏஞ்சல் மாதிரி என்னோட ஷோல்டர்ஸ்ல இருந்தாங்க. ஸோ தேங்க்ஸ் டு எவ்ரிபடி. தேங்க்ஸ் டு த்ரிஷா, தேங்க்ஸ் டு ஆண்ட்ரியா, தேங்க்ஸ் டு எவ்ரிபடி, தேங்க்ஸ் டு ஜகன், தேங்க்ஸ் டு கார்த்திக். ஸோ இருக்கிற படத்தில் நடிச்சவங்க எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். I dedicate this success to all the press and media and all the friends and all the actors and all the whole technicians, assistant directors கூட எல்லாம் பயங்கரமா டென்ஷன் ஆகணும். என்ன எங்களோட அப்படி இப்படி பயங்கரமா நான் வந்து மாற்றி ஏதாவது பண்ணிட்டே இருப்பேன். ஸோ தேங்க்ஸ் டு ஆல் திஸ் கைஸ். அண்ட் எஸ்பெஷலி அசிஸ்டன்ட் டைரக்டர்ல வந்து ஐ வில் தேங்க் யோகானந்த் சார். ரொம்ப பொறுமையா இருந்து எல்லாத்தையும் அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. ஆல்சோ நாட் ஓன்லி ஒரு ஏரியா மட்டும் இல்லாம ஆல்சோ ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராகவும் ஒரு ப்ரொடக்ஷனை ஃபுல்லாவே பார்த்துட்டாரு. ஸோ ஆல் திஸ் கைஸ், ஆல் திஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், இந்த ப்ரொடக்ஷன் மேனேஜர்ஸ், கமல்கண்ணன் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் மறுபடியும் ஒரு சக்ஸஸ் நிச்சயமாக மீட் பண்ணுவோம். தேங்க்யூ. இந்த படத்தின் வெற்றிக்காக கிரீன் பார்க் இந்த யூனிட்டுக்கு பொக்கே கொடுக்குறேன். எங்களை நடைபெற்று வந்த அனைத்து ஊடகங்களுக்கும் நன்றி, வணக்கம்.